ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் எப்படி சாம்பார் வைக்கலான்னு. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுட்டேன். பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன். சொரக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் பருப்பை கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பூண்டு போட்டேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டோடனே தக்காளி எடுத்து போட்டு காலையிலக்கு சாம்பார் இட்லி வைக்கிறதுனால சாம்பார் என்ன வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு அதுக்கப்புறம் சொரக்காய் இருந்ததா அதை போட்டு வைக்கணும்னு நினச்சி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு சொரக்காய் போட்டுட்டு நான் வச்சது தப்பாக ரைட்டான்னு தெரில. எதனா மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை சரி பண்ணிக்கிறேன். நான் இப்படி தான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கமெண்டில். மிளகாத்தூள் போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியணும். சாதம் பக்கத்தில் வெந்துட்டுருக்கு. நம்ம முடிஞ்சிச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ டிஃபன் பேக் பண்ண போகிறோம். என்னடா பருப்புலாம் போட்டால் விசில் வந்ததெல்லாம் காட்டலன்னு நினைக்காதீங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். விசில் வர்றதெல்லாம் பருப்பு கடையிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணி வீடியோ போடுறேன். காலையிலே மதியத்துக்கு சாதம் வீட்டுக்காருக்கு மதியத்துக்கு சாதம் வச்சுட்டு அரிசி கொஞ்சம் போட்டு அவர் காலையிலே 5:30 வேலைக்கு கிளம்புறதுனால சீக்கிரமாக எழுந்து கட்டன்னு செஞ்சதுனால வீடியோ பாதி கட்டாயிருக்கும். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை கற்றுட்டு பண்ணுறேன். ஏதாவது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு அவ்வளோ சரியாக எடிட் பண்ண தெரியல. ஓகேங்களா? காலையிலக்கு டிஃபன் வச்சுட்டேன், எல்லாம் பேக் பண்ணியாச்சு. கடைசியாக சாம்பார் ஊற்ற போகிறேன். பருப்பு கடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.